பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவால் காலமானார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ் மற்றும் தெலுங்கில் பிரபல நடிகராக இருந்தவர் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ். அவர் உடல்நலக்குறைவால் தற்போது காலமாக இருக்கின்றார். அண்மை காலமாகவே அவர் உடல்நலக்குறைவால் உடலில் பல உபாயங்களும் பாதிப்புகளும் ஏற்படுத்தி வந்த நிலையில் அண்மையில் அவருக்கு அறுவை சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் இருந்த போதிலும் அவர் உடல்நலக்குறைவாகவே காணப்பட்டார். அந்த புகைப்படங்களும் சமீபத்தில் வெளியாகியிருந்தது. கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ். தமிழில் சாமி திரைப்படம் மூலமாக மிகவும் ஒரு பெருமாள் பிச்சை என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் பிரபலமாக ஒரு பெயரை கொண்டவர் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ். தெலுங்கு திரையுலகில் மூத்த நடிகராகவும் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவதிப்பட்டு வந்த அவர் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் காலமாகி இருக்கின்றார். அவருக்கு வயது 83. தனது நீண்ட வாழ்க்கையில் 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் மறைவால் தெலுங்கு திரையுலகமே அதிர்ச்சி அடைவில் மூழ்கி இருக்கின்றது. அதே போன்று அவரது உடலானது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் அதே போன்று திரைத்துறையினர் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழில் சாமி மற்றும் சாமி 2 போன்ற திரைப்படங்களில் தன்னுடைய அந்த அசாத்தியமான நடிப்பில் நடித்து பல பெருமைக்குரிய அந்த கதாபாத்திரங்களை தமிழிலும் பெற்றிருக்கின்றார். அவருக்கு தமிழிலும் ஏராளமான ரசிகர்களும் இருக்கின்றனர். இன்று வரையிலும் அவருடைய வீடியோக்களும் மீம்ஸ்களும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. அந்த வகையில் தன்னுடைய கதாபாத்திரங்களில் தனக்கென உரிய ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த வகையில் தற்போது அவர் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் தற்போது காலமாகி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.